தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஓர வஞ்சனை செய்கின்ற, குறிப்பா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வந்துட்டு எப்படி எல்லாம் முட்டுக்கட்டை போடணுன்றதுக்கு திட்டம் போட்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு அல்வா பட்ஜெட்டை கொடுக்குது. தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டி சிறப்பான தரமான சம்பவத்தை வந்துட்டு இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கிறாங்க. ட்ரம்போட அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கூடிய சீக்கிரத்தை ரஷ்யாட்ட வந்துட்டு இந்தியா என்ன வாங்காது, அதுக்கு பதிலாக வெனிசுலால இருந்துட்டு இறக்குமதி பண்ணிக்குவாங்க அப்படின்றத, இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை என்னன்றத ட்ரம்ப் வந்துட்டு அறிவிக்க. இப்ப இருக்க நிலைமை பார்த்தாக்கா அடுத்த வருஷம் நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையை வந்துட்டு ட்ரம்ப் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நேரா பார்லிமெண்ட்ல அதிமுக கள்ள மௌனம் காத்துக்கிட்டு ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டை புகழ்றாங்க. முழுக்க முழுக்க இது பாஜகவோட ஓர வஞ்சனை முகத்தவரையை வந்துட்டு கிழிச்சி எறிவதோடு அதுக்கு வக்காலத்து வாங்குகின்ற எடப்பாடி பழனிசாமியோட மூஞ்சியை உடைக்கிற விதத்துல வந்துட்டு இந்த போஸ்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. தமிழ்நாடு எப்போது தலைகுனியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பக்கத்துல நின்று தமிழ்நாடு பாஜக அதிமுக கூட்டணிக்கு சம்மட்டி அடிய கொடுக்க போகுது. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, 2014 ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பிரதமர் ஆன காலத்துல தமிழ்நாட்டுக்கு பலவிதமான வஞ்சகத்தை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. குறிப்பாக 2021 திராவிட மாடல் ஆட்சியா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வுல இருந்துட்டு எல்லா விஷயத்திலும் வஞ்சகத்தை வந்து தொடர்ந்து பாஜக வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கல்வி உரிமை திட்டங்கள்ல வந்துட்டு கை வைக்கிறதாகட்டும், பட்ஜெட்ல தமிழ்நாடு திருக்குறள் வச்சுக்கிட்டு தமிழர்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு கணக்க போட்டு ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிற விதத்துல எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் போது ஏதாவது ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய திட்டங்கள் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வழக்கம் போல இந்த பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமத்தை சாத்திக்கிட்டு இந்த பட்ஜெட்டை வந்துட்டு தாக்கல் செய்திருக்காங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஓர வஞ்சனை செய்கின்ற, குறிப்பா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வந்துட்டு எப்படி எல்லாம் முட்டுக்கட்டை போடணுன்றதுக்கு திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து பேரிடர் கால நிதியும் கொடுக்க மாட்டாங்க, கல்வி உரிமை தொகை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் தமிழ்நாடு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய பங்களிப்பால பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு ஜிடிபியில 11.11 டபுள் டிஜிட்ல வந்துட்டு ஜிடிபியை வந்துட்டு கொண்டு போய் பொருளாதார வளர்ச்சியை வந்து கொண்டு போய் காட்டி இருக்குது. அப்படின்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்களால அதை பொறுத்துக்க முடியல. அதனால இந்த பட்ஜெட்லயும் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு நிதியோ தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி பங்களிப்பை எதையும் கொடுக்காம ஏமாத்தி இருக்கிறாங்க. அப்படிங்குள்ள இது மக்களுக்கு நேரடியாக தோடு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இவங்க பட்ஜெட்டின் போது சரி மத்த சமையல் சரி தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருக்கு, இனிமே மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு முதல் நாள் வந்து தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு பிரச்சாரங்கள் இது பண்ணும்போது பட்ஜெட்ல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்துட்டு ஒன்றிய அரசு புறக்கணிக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு அல்வா பட்ஜெட்டை கொடுக்குது அப்படின்றதுனால மக்களுக்கு வந்துட்டு உணர்த்தணும் அப்படின்றதுனால அல்வாவை கொடுத்து இந்த பட்ஜெட்ல எப்படி எல்லாம் தமிழ்நாட்டை வந்துட்டு பாஜக வந்துட்டு புறக்கணிக்க செஞ்சிருக்குது, பாஜக இப்படி புறக்கணிப்பு செய்வதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு வந்துட்டு ஒத்துழைக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுலாம் வட்ட வெளிச்சமா தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்ட அல்வாவை கொடுத்து பாஜக எந்த அளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அல்வா கொடுக்கறது பாருங்கன்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவும் நுட்பமாகவும் நூதனமான முறையில பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்துட்டு ஒரு விதமான பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அப்படியே வந்துட்டு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா முட்டையை வந்துட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட கொடுத்தோம். முட்டை சம்பந்தப்பட்ட போஸ்டர் ஒட்டியும் பாஜக அதிமுக ஒன்றிய அரசு 2026 பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி அப்படின்னு சொல்லிட்டு முட்டைய படம் போட்டு காட்டி தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டி சிறப்பான தரமான சம்பவத்தை வந்துட்டு இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய சமீப கால சர்ச்சையின் காரணமா இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்போட கட்டாயத்துக்கு இது பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கான வரியை வந்து குறைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆஸ்திரேலியால இருந்துட்டு இது அவங்களுக்கு 0% டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னாக்கா டாரிஃப் வந்து குறைக்கிறாங்க. அப்படின்னுக்குள்ள இப்ப ஆஸ்திரேலியால வந்துட்டு 0% இது டாரிஃப் கொடுக்கும். அங்க இருந்து பால் சார்ந்த பொருட்களுடைய இறக்குமதி வந்துட்டு ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஆனா நம்ம மக்களுக்கு வந்து பால் உற்பத்தியாளர்கள் இவர்கள் பாதிப்பாங்க. ஏன்னா பால் பொருட்கள் அங்க இருந்து டைரக்டா இம்போர்ட் ஆகிறதுனால இங்க பால் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய
அந்த பால் உற்பத்தியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிரமங்கள் வந்து கொடுக்க போகுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுடைய கட்டாயத்துக்கு எதுக்காக கட்டாயப்படுத்தி அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல், குறிப்பா சொன்னா ட்ரம்போட அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கிட்டத்தட்ட ஏற்கனவே ட்ரம்ப் அதிபர் ஆனதுல இருந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு ஏகப்பட்ட அதாவது வந்துட்டு பிஜேபி தமிழ்நாட்டுல வந்துட்டு பல கட்சிகளுக்கு வந்துட்டு எப்படி சாமபேத தான தண்டத்தை பயன்படுத்துறா, அதே போல ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த சாமபேதம் எல்லாம் கிடையாது, தண்டம் அப்படின்ற ஒரு விதத்தை வச்சுட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மிரட்டி அவர் நாட்டுக்கான காரியங்களை வந்து சாதிச்சுட்டே இருக்காரு. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இனிமேல் நீங்க ரஷ்யாட்ட வந்துட்டு கூடிய சீக்கிரத்தை ரஷ்யாட்ட வந்துட்டு இந்தியா என்ன வாங்காது, அதுக்கு பதிலாக வெனிசுலால இருந்துட்டு இறக்குமதி பண்ணிக்குவாங்க அப்படின்றத இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை என்னன்றத ட்ரம்ப் வந்துட்டு அறிவிக்க. உண்மையை சொன்னாக்கா இப்ப இருக்க நிலைமை பார்த்தாக்கா இந்த அடுத்த வருஷம் நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையை வந்துட்டு ட்ரம்ப் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நேரா பார்லிமெண்ட்ல வந்து பேசிடுவாரோ அப்படின்ற அச்சம் வந்துட்டு இன்னைக்கே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையில வந்து ட்ரம்போட நேரடியான தாக்கம் வந்துட்டு அதிகமா இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாய பொருட்களுக்கு வந்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா டாரிஃப் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா குறைக்கணும், அதையும் ஜீரோ பண்றதுக்கான வேலைகளை வந்து செய்யறதுக்கான மும்மரங்கள் வந்து காட்டிட்டு இருக்கிற தகவல்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிப்பாங்க அப்படின்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய யூனியன்கள் இருந்து பாத்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு வந்து டாரிஃபா வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிற கிட்டத்தட்ட இங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை டெக்னாலஜி சம்பந்தம், குறிப்பா வந்து தமிழ்நாடு வந்து குறிப்பா கொங்கு பெல்ட்ல தான் வந்துட்டு இந்த மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது இருக்க மக்களுக்கு நேரடி பாதிப்பு வந்து கொடுக்க, ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய உற்பத்தியாளர்கள் எல்லாத்துக்குமே பாதிப்பை ஏற்படுத்திட்டு பன்னாட்டு முதலாளிகள் சாமரம் வீசக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து ட்ரம்போட கட்டளைக்கு அடிபணிஞ்சு இத்தனை வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு மக்கள் மேல வந்துட்டு அக்கறை இல்லாம இருக்காங்க அப்படின்னுக்குள்ள எதிர்காலத்துல என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுப்புது. இதையெல்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட தோல் உரிச்சு காட்டணும். ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த பிரச்சனைகளை தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்ததுல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் குறிப்பாக உழைக்கின்ற மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஏற்படுத்துறாரு அப்படின்றதுனால இது குறித்து வந்துட்டு மக்கள்கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத தமிழ்நாடு தலைகுனியாத அந்த பிரச்சாரத்தின் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட வந்துட்டு அந்த அல்வா பொட்டலங்களை கொடுத்துட்டு இந்த அல்வாவை தான் வந்துட்டு பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையாரோ ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் கொடுத்திருக்காங்க அப்படின்றது. இந்த முட்டை போஸ்டர்கள் மூலியமா முட்டைகளை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு நிதி எங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக கேட்கக்கூடிய சூழலை வந்துட்டு ஏற்படுத்தாங்க. இது முழுக்க சோசியல் மீடியாவிலும் பிளஸ் வந்து மக்கள்கிட்ட பரபரப்பாவே ஏற்படுத்தி. ஏன்னா தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நலன் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு அல்வாவை கொடுக்கறதும் இல்லாம நிதி ஒதுக்கீட்டுல முட்டையாக செயல்பட்டு இருக்காங்கன்றது மக்களுக்கு வெளிப்படையா தெரியும் போது இதையெல்லாம் வந்துட்டு தோல் உரித்து காட்டுற விதத்துல வந்துட்டு திமுக வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அதோடைய பிரச்சார மேடைகளை மிக சரியாக நுட்பமாக பயன்படுத்திட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணா திமுக கள்ள மௌனம் காத்துக்கிட்டு ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டை புகழ்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டங்களையும் கொடுக்காம வஞ்சித்து இருக்கக்கூடிய இந்த அயோக்கிய நரித்தனம் நிக்க பாஜக கூட்டத்தை வந்துட்டு இவங்க வந்துட்டு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்தியையும் பையனையும் காப்பாத்திக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்க அந்த பட்ஜெட்டை குறித்து ஒரு விமர்சனம் கூட வைக்காம ஒரு கேள்வி கூட எழுப்பாம நேரடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்காக வாழாட்ட நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எலும்பு துண்டை போட்டு பாருங்க, நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழாட்டி குறைக்கணும் பாருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழாட்டி குறைச்சிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த பட்ஜெட்டை ஆதரிச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதுலயும் குறிப்பாக ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இது பண்ணிருந்தேன். இந்த அல்வா கிண்டத ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு அல்வா கிண்டுவது போலவும் அதை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நக்கி சாப்பிடுவது போலலாம் வந்துட்டு அந்த போஸ்டர் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அது வந்து பிட் நோட்டீஸ் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா போஸ்டர் மட்டும் இல்லாம மக்கள் மனசுல அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கு. இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றிய பாஜக அரசு வந்து பகடி செஞ்சு உங்களுக்கு வந்து சவுக்கடி கொடுக்கிற விதத்துலதான் இந்த போஸ்ட் ஒன்றிய பாஜக அரசுக்கும் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்குமே அப்படிதான் இந்த போஸ்ட் அமைஞ்சிருக்குது. முழுக்க இது பாஜகவோட ஓரவஞ்சனை முகத்தவரை வந்துட்டு கிழிச்சு எறிவதோடு அதுக்கு வக்காலத்து வாங்குகின்ற எடப்பாடி பழனிசாமியோட மூஞ்சியை உடைக்கிற விதத்துல வந்துட்டு இந்த போஸ்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுலயும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக தெளிவாகவே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது மாற்றாந்தாரி மனப்பான்மையோட செயல்பட்டு இருக்குது அப்படின்றத இந்த பட்ஜெட்லயும் வந்துட்டு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறாங்க. மொத்தத்துல இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்
கொடுத்த அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வந்துட்டு ஆழமாவே பதிஞ்சிருக்குது. பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருக்க அந்த அறிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் ஸ்டாலினோட அறிக்கை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாகவே எதிரொலித்து இருக்குது. அதுலயும் குறிப்பா வந்துட்டு தேர்தல் நேரத்துல கூட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எதையும் செய்யக்கூடாதுன்றதுல மிகவும் முனைப்பாக பாஜக அரசு இருக்குனாக்கா அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் வச்சிட்டு இருக்குன்றத வெட்டு வெளிச்சமா இந்த சம்பவங்கள் வந்து இந்த பட்ஜெட் வந்து காட்டி இருக்கு. அப்ப ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல எப்படி வெற்றி கொள்ள முடியாது, அதிமுக தயவால 1-2 கிடைச்சாதான் உண்டு. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு நம்ம எதுக்கட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை காட்டாங்களே, அது வந்து வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா இந்த பட்ஜெட்ல வந்து பாஜக வந்துட்டு இந்தியா முழுக்கவே பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் வந்து கொடுக்க கிடையாது. அதுக்கு மாறாக இந்த நாட்டையே பின்னுக்கு தள்ளக்கூடிய விஷயத்தை தான் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தாமரை மலரவே மலராது அப்படின்றதுனாலதான் தமிழ்நாட்டை வஞ்சித்து இப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால கடுமையான விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்பட்டது. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு, அதாவது பாஜக மற்றும் அதிமுக கூடாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பாடத்தை வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் கற்றுக் கொடுக்க தயாராகவே இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லி பார்க்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு செய்யப்படுகின்ற ஒரு ஓரவஞ்சனை நிறைந்த தாக்குதலாகவே பார்க்கலாம். ஆனா இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. அதனை குறிப்பா திமுக என்று வந்துட்டு மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த அல்வா மற்றும் முட்டை பிரச்சாரங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பேசு பொருளை மக்கள் இடத்துல உண்டாக்குனதோடு மட்டும் இல்லாம இது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஆழமா சேர்ந்து இருக்கிறதுனால வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க நினைக்கின்ற பாஜகவிற்கும் அதிமுக கூடாரத்திற்கும் ஒன்னே ஒண்ணு தமிழ்நாடு சொல்லி இது பண்ணவர், தமிழ்நாடு எப்போது தலைகுனியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பக்கத்துல நின்று தமிழ்நாடு பாஜக அதிமுக கூட்டணிக்கு சமட்டி அடி எகிரி அடிக்க போகுது அப்படின்றது இந்த தேர்தல் முடிவுகள் தெளிவாகவே காட்ட போகுது அப்படின்னு சொல்லிக் கொள்கிறேன். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.